கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேவ செய்தி, அதனுடைய தலைப்பு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இந்த வார்த்தையை தேவன் எனக்கு காலையில் மறுபடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை நான் ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு. அப்போ நாம் மரணம் இல்லாமல் ஜீவிக்க வேண்டும் என்றால், நாம் மரணம் இல்லாமல் எல்லாருக்கும் அதானே ஆசை. மரணம் இல்லாமல் நான் வாழணும்னு ஆசைப்படுறவங்களாம் கை தூக்குங்க. மரணம் இல்லாமல் நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் ஏதோ ஒரு மரணம், சரீர மரணத்தை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் சரீரம் மரணம் அடைந்தாலும் ஆவிக்குரிய மரணம் நம் வாழ்க்கையில் நேரிடக்கூடாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது ஆத்தும வாழ்வு, மரணத்தை சந்தித்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்கே இருக்குன்னு சொன்னால் நீதியின் பாதையில் இருக்கு. அல்லேலூயா. நீதியின் பாதையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை. கர்த்தர் நீதியின் பாதையில் வைத்திருக்கிற ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லலான்னு நினைக்கிறேன். நீதியின் பாதையில் இருக்கிற 7 விதமான ஆசீர்வாதங்கள். அதுக்கு முதல்ல நம்ம நீதினா என்ன, நீதியின் பாதை என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நீதியின் பாதை எதுன்னா, இயேசு கிறிஸ்து சென்ற பாதை தான் நீதியின் பாதை. அல்லேலூயா. நீதியின் பாதைன்னா என்ன பாதை? இயேசு கிறிஸ்து எந்த வழியே கடந்து சென்றாரோ அந்த வழியே நாமும் செல்வது தான் என்ன பாதை? நீதியின் பாதை. அந்த பாதையில் தான் என்ன இல்லை? மரணம் இல்லை. அந்த பாதையில் தான் ஆத்தும மரணம் இல்லை. அந்த பாதையில் தான் நமக்கு அழிவு இல்லை. அந்த பாதையில் தான் நமக்கு அநீதி இல்லை. அந்த பாதையில் தான் நமக்கு துயரம் இல்லை, துன்பம் இல்லை. கர்த்தர் அதுதான் நமக்கு தரேன்னு சொன்னார். நீதியின் பாதையில் நீ போ. உலகத்தில் மனுஷனுக்கு 1000 பாதைகள் இருக்கு. பக்க வழியாக நிறைய பாதையை வச்சுருக்கான். இந்த பாதையில் போகலாம், இந்த பாதையில் போகலாம், இந்த பாதையில் போகலாம், இதில் போகலாம், அதில் போகலான்னு எத்தனையோ வழிகளை மனிதன் தனக்கென்று வகுத்து கொள்ளும்போது இங்கே வசனம் சொல்லுது, நீதியின் பாதையில் ஜீவன் இருக்கப்பா, அந்த பாதையில் மரணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது நீதியின் வழிகளிலே நமக்கு இருக்கிற 7 விதமான ஆசீர்வாதங்களை 7 வசனத்தை கொண்டு நான் உங்களுக்கு விளக்கி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன், நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையுமாம் அப்படின்னு எழுதியிருக்கு. இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, நீதியின் கிரியைகள் எப்படி இருக்கா? சமாதானம் நிறைஞ்சதாக இருக்குது, அமெரிக்கை உள்ள வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. நீதியின் கிரியைகள் சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கை சுகம். இதில் 3 விஷயம் இருக்கு. நீதியின் கிரியைகள் என்னெல்லாம்? நீதியின் பாதையில் இருக்கிற 3 ஆசீர்வாதம் என்னது? சமாதானம், அமெரிக்கை, சுகம்.
அல்லேலூயா. சமாதானம், அமெரிக்கை, சுகம். அமெரிக்கைன்னா என்னது? அமெரிக்கைன்னா என்னது? பீஸ்ஃபுல் லைஃப், அமைதியான வாழ்க்கை. பதட்டப்பட வேண்டியதில்லை, அடிச்சு பிறண்டு ஓட வேண்டியதில்லை. அல்லேலூயா. 1 மணி நேரம்தான் கொடுப்பாங்களாம், 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் போய் வாங்கிடணுமா? அரசியல்வாதி வந்திருக்காரு அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுவோம்? பதட்டப்பட்டு இருதயம் வெடிக்க வெடிக்க, இருதயம் உதைக்க உதைக்க ஓடுவோம். கப்பு 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 கப்புன்னு நெஞ்சு பிடிச்சா கூட ஓடுவோம். ஏன்னா 1 மணி நேரம் தான் கொடுப்பான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான். சிலவன் புடவையை கொடுப்பான், சிலவன் கிண்ணத்தை கொடுப்பான், சிலவன் கடிகாரம் கொடுப்பான். நம்மளும் கடிகாரம்லாம் ஓடி வாங்கியிருக்காங்க, ஏன்னா கொடுக்குறான். அல்லேலூயா. அது இல்லை, நீதியின் பாதையில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. சமாதானம். சமாதானம்னா என்னது? ஒரு ஆதிவாசிகள் அவங்களுக்கு பைபிள் கொடுக்கறதுக்காக மொழியை போய் பார்த்தாங்களாம். அங்கே என்னென்னா, இயேசு உங்களை உட்கார வைப்பார். அதுதான் அங்கே சமாதானமாக. இயேசு உங்களை உட்கார வைப்பார், அதுதான் அந்த சமாதானங்கிற வார்த்தைக்கு அவங்களுக்கு அங்கே சொல்லி கொடுக்கக்கூடிய ஆதி மொழியாம், அந்த மக்களுடைய மொழி. உட்கார வைப்பார்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் உண்மையிலேயே ஒரு தெய்வம் உட்கார வைக்குதுன்னா அதான் பெருசாக அங்கே. பாருங்க, நம்ம நீதியின் வழியில் என்ன இருக்குது? முதலாவது சமாதானம் இருக்குது, இரண்டாவது என்றுமுள்ள அமெரிக்கை. அப்படின்னா அமைதியான வாழ்க்கை, ஒரு தத்தளிப்பு இல்லை, ஒரு தளம்பல் இல்லை, ஒரு கொடுமை இல்லை, ஒரு பதட்டம் இல்லை, அலைச்சல் இல்லை, கதறி துடிக்கிற வாழ்க்கை இல்லை, ஒரு அலறுதல் இல்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? அமைதியா. தேவன் நம்மளை அமைதியாக வச்சிருக்கிற பாதை தான் என்ன பாதை? நீதியின் பாதை. நீதியின் பாதையில் போகும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போதும் சமாதானம் இருக்கும், எப்போதும் என்றும் உள்ள அமெரிக்கை இருக்கும். மூணாவது சுகம் இருக்கும். என்ன இருக்கும்? சுகவாழ்வு. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்துன்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த சுகவாழ்வு எங்கே இருக்கு? சுகவாழ்வை எங்கே கண்டுபிடிக்க முடியும்? மனுஷனுடைய சுகவாழ்வு. மனுஷன் சுகவாழ்வுக்காக என்ன பண்ணுறான்? எவ்வளவு பிரயாசப்படுறான். நான் ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும், என் பிள்ளை ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும், நாம் என்னுடைய சந்ததி ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்ந்துடணும், அதனால் நான் எதையாவது சேர்த்து வைக்கணும்னு மனுஷன் பிரயாசப்பட்டு அழுகிறான், புலம்புறான், கதறான். என்ன வாழ்க்கை? சுகவாழ்வு. அல்லேலூயா. இந்த சுகவாழ்வை யார் கொடுக்குறா? நீதியின் பாதையில் இயேசு கொடுக்குறார். நீ நீதியின் பாதையில் வந்தாதான். உலகத்தில் இருக்கிற எந்த பாதையை நீ தெரிந்தெடுத்தாலும் அதில் அநீதி இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, நீதிக்கேடு இருக்கிறது. ஒரு கோர்ட்டு வச்சுருக்க, அதுக்கு பேர் என்ன மன்றம்? நீதிமன்றம். அங்கே சிங்காசனம் இருக்குது, நீதிபதிகள் இருக்காங்க, ஆனால் நீதி கிடையாது. நீதி உண்மையிலேயே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, நீதி எங்கே இருக்கு? நீதி எங்கே இருக்கு? இயேசு கிறிஸ்துவுடைய பாதையில் தான் நீதி இருக்கு. அதை தவிர வேறு எங்கேயுமே நீதி பார்க்க முடியாது. ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி வளர்ந்து வருகிறத பார்த்தா அவனை போட்டு தள்ளிடுறான். அரசியல்வாதி நினைக்கிறானா அவனும் வளரட்டும் நானும் வளரட்டும்னு? சொல்லுங்க. இல்லை. அல்லேலூயா. அவன் வளரட்டும் நானும் வளரட்டும் அப்படின்னு நினச்சி பார்க்குறானா? நினைக்க மாட்டான். அவனை கவுத்திட்டு நான் மேலே வரணும். இது நீதியா? நீதியா?
அநியாயம்தான். எல்லா பக்கமும் அநியாயம்தான். ஒருத்தன் வாழ்கிறது இன்னொருத்தன் என்ன பண்ண மாட்டான், பொறுக்க மாட்டான். அநீதி நிறைந்த உலகம். ஆனால் இதன் மத்தியில் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ நீதியின் பாதையில் வா. உலகத்தில் இருக்கிற எந்த பாதையை எந்த பாதையை தெரிந்தெடுத்தாலும் அங்கே என்ன இருக்குது, மரணம் இருக்குது. கொண்டு போடுவானுவா. இப்போ பாருங்க, சமீபத்தில் சீரம்பலத்தில் ஒரு பையன் நல்லா அருமையாக வளர்ந்து வந்தான். டப்புன்னு செத்து போயிட்டான். ஏதோ வண்டி அடித்து உடைச்சான், வண்டி அடித்தானுங்க, போயிட்டான். என்ன நீதி இருக்கா? நீதி இருக்கா? நீங்கள் எந்த நிலையை அனுபவித்தாலும், எந்த ஒரு நிலையை தெரிந்து கொண்டாலும், எந்த பாதையில் போனாலும் அங்கே என்ன இருக்குது, அநீதி இருக்குது, அநியாயம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது. அரசியல் எல்லாமே அப்படித்தான். ஒருத்தனை கவுத்தி இன்னொருத்தன் வர்றது தான், ஒருத்தனை அழிச்சு இன்னொருத்தன் வர்றது தான். ஆனால் நம்ம ஆண்டவர் நீதியின் பாதையில் சமாதானம் இருக்குது, அமெரிக்கை இருக்குது, நீடிய அமெரிக்கை இருக்குது. அது இல்லாமல் சுகம் இருக்குது. சுகமாக வாழணுமா, அமெரிக்கையாக வாழணுமா, அமைதியாக வாழணுமா, சமாதானமாக வாழணுமா, எந்த வழியில் வா, நீதியின் பாதையில் வா. நீதியின் பாதையில் வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஒரு வசனத்தை சொல்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41:10 என்ன எழுதியிருக்கு? பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். நீதியின் பாதையில் இயேசு இருக்கிறார். நீதியின் பாதையில் நீதிக்கு உரியவர் இருக்கிறார். நீதியின் பாதையில் நீதிபரர் இருக்கிறார். நீதியின் பாதையில் நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, உனக்கு பயமே இல்லை நீதியின் பாதையில் போனீன்னா. அல்லேலூயா. நாம் 40 நாள் உபவாசித்து ஜெபிப்பது நீதியின் பாதை. கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்பது நீதியின் பாதை. மனம் திரும்புவது நீதியின் பாதை. ரட்சிக்கப்படுவது நீதியின் பாதை. ஞான ஸ்நானம் எடுப்பது நீதியின் பாதை. பொய், புரட்டு, கள்ளங்கபடம், சகலவிதமான அசுத்தங்களை விட்டு விலகி நீங்கி இயேசுவினுடைய பாதையில் போக நினைப்பது நீதியின் பாதை. அல்லேலூயா. இயேசுவுக்கு முழுசாக உன்னை ஒப்பு கொடுப்பது நீதியின் பாதை. அந்த நீதியின் பாதையில் என்ன இருக்கு? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதேன்னு சொல்கிறவர் அங்கே தான் இருக்கிறார். வேறு எங்கே போனாலும், ஐயோ அந்த பக்கமாக போகாதப்பா, உன்னை அழிச்சிருவானுங்க, இதில் போய் ஈடுபடாத, இதில் தலையிடாத, அதில் பண்ணாத, இதில் பண்ணாத. இங்கே பாருங்க, உலகத்தில் ஒருத்தன் நல்லா படித்தான்னாலே அவனை ஊர் பொறுக்க மாட்டேங்குது. ஒருத்தன் நல்லா படித்து உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டான்னா ஊர் பொறுக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தன் நல்லா அதிக மார்க் எடுத்துட்டான்னா கம்மியாக மார்க் எடுத்தவன் என்ன பண்ணுறான்? எரியிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீதியின் பாதையில் அப்படி இல்லை. நீதியின் பாதையில் என்ன இருக்குது? தேவன் தம்முடைய வலது கரத்தை கொடுத்து தாங்குகிற அந்த உதவி அனுபவம் நீதியின் பாதையில் தான் இருக்குது. அல்லேலூயா. உன்னை தேற்றி ஆற்றி நீ பயப்படாமல் இரு, நீதியின் வலதுகரம் என்கிட்ட இருக்குது, அதை கொடுத்து நான் உன்னை விழுந்துடாமல் தாங்குறேன்னு தாங்கி கொள்ளுகிற ஒரு அனுபவம் எங்கே இருக்குது? நீதியின் பாதையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கேன், திகையாத, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன்,
சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்கிறவர் நீதியின் பாதையில் தான் போய்கிட்டு இருக்கார். நீதியின் பாதையில் தான் போயிருக்கிறார் நமக்கு முன்னோடியா. அந்த வழியில் தான் நம்ம போகிறோம். உலகம் நம்மளை என்ன வேணாலும் பேசட்டும், ஆனால் நம்மளை பயப்படாதுன்னு சொல்கிறவர் யார்? உயிரோடு இருக்கிற உன்னதமான கர்த்தர். அவர் சொல்கிறார், என் பாதையில் நீ வா, உனக்கு என்ன உண்டு? நீதியின் கரத்தினால் தாங்குகிற கர்த்தர் நான் உண்டு உனக்கு. நீதியின் பாதையில் தான் நம்ம என்ன செய்யணும்? போகணும். நீதியின் வழிகளிலே போகும்போது எவன் எது பேசினாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. மூன்றாவது, நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் படித்தோமானால், நீதியின் வழிகளில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். அல்லேலூயா. நரைமயிரானது எப்படிப்பட்ட கிரீடம்? மகிமையான கிரீடம். இங்கே பாருங்க, நீதியின் பாதையில் போகும்போது உனக்கு அநேக முதியவர்களின் ஆலோசனை கிடைக்கும். முதியவர்கள் எப்படி இருப்பாங்க? நரை மயிரோடு இருப்பாங்க. இந்த நரைமயிர், முதியவர்களுடைய நரைமயிர் எப்படி இருக்கும் தெரியுமா? உனக்கு கிரீடமாக அமையும். உனக்கு கிரீடம் சூட்டின ராஜா மாதிரி நீ இருப்ப. ஏன்னா நீதியின் பாதையில் உனக்கு ஆலோசனை தர்றவங்க, உன்னை வழி நடத்துகிறவங்க, உன்னை கொண்டு போகிறவங்க எப்படிப்பட்டவங்க? எப்படிப்பட்டவங்க? நீதியின் வழிகளிலே போனவங்க. அவங்க நரைமயிர் எப்படிப்பட்டதாக இருக்கு? கிரீடம். என்ன கிரீடம்? மகிமையின் கிரீடம். வெறும் கிரீடம் சொல்லக்கூடாது. வெறும் கிரீடம் உலகத்தில் இருக்கிறவனுக்கு வெறும் கிரீடம். மகிமையின் கிரீடமாக கர்த்தர் அநேகரை உனக்காக வைத்திருப்பார். அவங்க ஆலோசனை கேட்டால் உனக்கு என்ன கிரீடம்? மகிமையின் கிரீடம் கிடைக்கும். மகிமையான கிரீடம் கிடைக்கும். அல்லேலூயா. இதான் நீதியின் பாதையில் இருக்கின்ற மூன்றாவது ஆசீர்வாதம். சரி, இந்த ஆசீர்வாதம்லாம் வேணுமா? 3வது வசனத்தில் முதல்ல எத்தனை சொன்னேன்? 3. இரண்டாவது ஒரு காரியம் சொன்னேன், வலது கரத்தினால் உன்னை தாங்குவார். 4வது ஆசீர்வாதம். 5வது நம்ம என்ன பார்த்தோம்? நீதிமொழிகள் 16:31 நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையின் கிரீடம். மகிமையான கிரீடம். உனக்கு மகிமையான கிரீடம் இருக்கு. அல்லேலூயா. மகிமையான கிரீடம் இருக்கு. எத்தனாவது ஆசீர்வாதம்? 5வது ஆசீர்வாதம். 6வது, எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதியின் பாதையில் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீதியின் படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும்போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதியின் வழிகளிலே, நீதியின் பாதையில் போனால் தான் ஆசீர்வாதம். உலகத்தில் இருக்கிற பணமெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. பணமெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு பக்கம் பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பான், பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மறுபக்கம் பணத்தை செலவு பண்ணுறதுக்கான வழியும் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலங்களில் நாம் என்ன செய்யணும்?
நீதியின் வழிகளிலே நடந்து போகிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீதியின் வழியில் தான் எல்லாமே இருக்குது. நீ உலகத்தின் வழியில் போகும்போது உனக்கு கஷ்ட நஷ்டம், வியாதி, துன்பம், பலவீனம், போராட்டம், கஷ்டங்கள், பாரங்கள், தாங்க முடியாத துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் உனக்கு வரத்தான் செய்யும். ஆனால் நீதியின் வழியில் போக ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் நீதியின் பாதையில் போகிறேன்னு அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நீ நீதியின் பாதையில் தான் போகிறேங்கிறது உனக்கு நல்ல தெளிவாகி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த ஆசீர்வாதமெல்லாம் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் தான் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்துக்கிட்டு வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீதியின் வழிகளிலே செல்லுங்கள், நீதியின் பாதையிலே உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரவான்களா மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4:2 படிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், வளருவீர்கள். அல்லேலூயா. நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிப்பார், அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ உதிக்கிற சூரியன் மே மாதத்தில் உதித்தது இப்போலாம் உதிச்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக வெப்பம், வெயில் அடிச்சுட்டு கிடக்கு. இந்த நடு வெயிலில் போகாதரா பிள்ளைய பார்த்து சொல்கிறோம். நடுவெயிலில் போகாதீங்க, வயசானவங்களாம் போகாதீங்க, அரசாங்கம் சொல்லுது. எதுக்கு? ஹீட்டு ஸ்ட்ரோக் வந்துடுமா. அவ்வளோ மோசமான விஷ வாயுகளை கீழே இறக்குது சூரியன். இது நீதியின் சூரியனா? அல்லேலூயா. இந்த வெயிலில் தாக்கு பிடிக்க முடியல, அநேகர் சாவுறாங்க. வெயில்னால அநேக பயிர் கருகி போயிடுது. வெயில்னால அநேக வியாதிகள் வருது. வெயில்னால வீட்டுக்குள்ளே கூட உட்காந்துருக்க முடியல. எப்படா சாயங்காலம் வரும் சாயங்காலம் வரும்னு காத்திருந்து சாயங்காலம் ஆன பிறகு இந்த வெளியில் காற்று வந்தால் நல்லாயிருக்கும். மெட்ராஸ்ல எல்லாம் பார்த்தா இந்த பக்கமும் கட்டடம், இந்த பக்கமும் கட்டடம், அந்த பக்கமும் கட்டடம், நடுவுலையுமே இருக்கான். காற்று எங்கேருந்து வரும்? ஃபேனை போட்டு அந்த கட்டடம் சுற்றி சுற்றி அனல், ஃபேனுக்குள்ளே உட்காந்துருக்கான், ஃபேனும் அனல், நிம்மதி இல்லை. எல்லாம் என்ன கவனிங்க. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சூரியன் என்ன தருது? வெளிச்சம் தருது, உண்மைதான். ஆனால் அந்த அந்த கத்திரி வெயில்னு ஒரு காலம் சொல்கிறாங்க, அந்த காலமெல்லாம் கத்திரிக்குது நம்மளை. அதுக்குதான் அது கத்திரி வெயில். அல்லேலூயா. பயங்கரமான வெயில். அது மனுஷனுடைய சரீரத்தை ரொம்ப பாதிக்குது. பாதிக்குதா இல்லையா? இல்லைங்க, பாதிக்கலைங்க. அப்படியா? சூரியன் பாதிக்குதா இல்லையா? பாதிக்குது. இதே சூரியன் பாதிக்குது. ஆனால் நீதியின் பாதையில் போகிறவங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்குதான். அந்த நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்குதான். அல்லேலூயா. அப்படி போகிறவங்க வெளியே புறப்பட்டு போய் என்ன செய்வாங்க? படிமா, கொழுத்த கன்றுகளைப் போல வளருவாங்க. எதில் போகிறவங்க? நீதியின் சூரியனுடைய உதிப்பை, செட்டைகளின் நிலையிலே இருக்கிறவர்கள், ஆரோக்கியத்தை பெறுகிறவர்கள் வெளியே புறப்பட்டு போனால் என்ன செய்வாங்க? கொழுத்த கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அல்லேலூயா. கொழுத்த கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் நீதியின் பாதையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கணுமா? உதிக்கணுமா இல்லையா? பாஸ்ட்டு கொஞ்சம் நேரமே விட்டா நல்லா இருந்திருக்கு பார்த்துச்சு. இந்த வெயிலில், நடுவெயிலில் நாங்கள்லாம் கிளம்பி போகணும். அல்லேலூயா. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்க வேண்டும் என்றால்
ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்றால், கொழுத்த கண்டுகளைப் போல் வளர வேண்டும் என்றால், நீதியின் பாதையில் என்ன செய்யுங்க? போங்க. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் படிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க. 2 கொரிந்தியர் 9:10. நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீதியின் வழியில் நடக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் விதைச்சதெல்லாம் செழித்து வளரும். நீதியின் விளைச்சல் உங்களுக்கு என்ன செய்யும்? செழித்து வளரும். நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வர வர அது விருத்தி அடைந்து பெருகி செழித்தோங்கும். அதான் வர்த்திக்க பண்ணுறது. அல்லேலூயா. இது எதில் யாருக்கு? இது நீதியின் வழியில் போகிறவனுக்கு தான் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அநீதியான வழியில் போகிறவனுக்கு உலகத்தினுடைய அனைத்து பாதைகளும் அனைத்து வழிகளும் அநீதியின் வழிகள் தான், பாவ வழிகள் தான், சாப வழிகள் தான். உலகத்தில் இருக்கிற அத்தனை வழிகளும் கேடானவைகள். அல்லேலூயா. ஏதாவது ஒரு கேடு வந்து மனுஷனை வாட்டி வதைச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீதியின் பாதையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லைன்னா அழிவு இல்லை. இயேசுவாகிய நீதியின் பாதையில் நீங்கள் போங்க. இயேசு நடந்து சென்ற வழிகளை பின்பற்றி பாருங்க, ருசித்து பாருங்க கர்த்தர் நல்லவர் என்பதை. அப்போதான் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. உங்களை நான் நீதிக்கு உட்படுத்தணும்னு நினைக்கிறேன். சிலரை நீதிக்கு உட்படுத்தி இருக்கோம். நீதி என்பது என்னது? ஞானஸ்நானம். அல்லேலூயா. நம்ம சர்க்குணா, நம்ம தெபோராமா, நம்ம அண்ணாளம்மா, நம்ம ஜபசெல்வி, இவங்களெல்லாம் நீதிக்கு உட்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் நீதிக்கு உட்படுத்தின நாங்கள் ஆகாய மண்டலங்களில் இருக்கிற ஒளியை போலவும் பிரகாசிப்பார்கள் சதா காலங்களிலும். அல்லேலூயா. எங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நீ ஒரு ஆத்துமாவை நீதிக்கு உட்படுத்தினாலும், ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தாலும், ஒரே ஒரு ஆத்துமாக்காக நீ பாடுபட்டு நீ மரித்தாலும் உன்னை கர்த்தர் அங்கே பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீதிக்கு உட்படுத்தணும், நீதியின் வழியில் நடக்கணும். நீங்கள் நீதியின் வழியில் நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறதை குறித்து மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார். யோவான் ஸ்நானகன் இடத்துல, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கும் என்று சொன்னார். எனவே நீதி ஞான ஸ்நானம் என்று அவரே சொல்லியிருக்கிறார். நீ ஞான ஸ்நானம் எடுக்க உன்னை அர்ப்பணித்தால் நீ நீதியின் பாதையில் போக தொடங்கிட்டேன்னு அர்த்தம். போக தொடங்கிட்டின்னா உன் வாழ்க்கை முழுக்க இத்தனை ஆசீர்வாதமும் இருக்கு. அல்லேலூயா. நீதியின் பாதையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, ஜெபிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீதியின் பாதையில் உண்டாகிற ஆசீர்வாதங்கள்
ஆண்டவரே ஏறக்குறைய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 7-8க்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்தோம். அதன்படி எல்லாரும் இந்த சபையில் நீதியின் பாதையில் வராதவர்கள் இன்று முதல் நீதியின் பாதையில் ஓடி வரத்தக்கதாய் ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா.